வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச ப்ரெட்டில் ரெசிபி செய்யலாங்க. ப்ரெட் புட்டிங் தான் செஞ்சுருக்குறோம். வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர்லாம் போட்டு செஞ்சுருக்கோம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ரெட் புட்டிங்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி ஸ்வீட்டான இந்த ப்ரெட் புட்டிங்கை செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1/4 கப் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்ற வேண்டாங்க. அப்படியே நம்ம கேரமலைஸ்டு பண்ணுறதுனால தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், சுகர் அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. சுகர் ஒரு கட்டத்தில் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சுகர் அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. ஸோ இதுதான் கேரமலைஸுங்கிறது. நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டுங்க, கோல்டன் கலரில். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் தான் நம்ம ப்ரெட் புட்டிங் செய்ய போகிறோம் இந்த கேக் டின்னில். ஸோ அதனால் நம்ம இந்த கேரமலைஸ் பண்ண சுகரை இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் பண்ணிடணும், இல்லைன்னா உங்களுக்கு இது கெட்டி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த டின் ஃபுல்லாக நாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இந்த கேரமலைஸ்டை. பாருங்கள், இருக்கட்டும், நம்மளுக்கு இது இருக்கட்டுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு புட்டிங்க்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. வாங்க அதையும் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்திங்கன்னா சீக்கிரம் கட்டி ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம கட்டி எதுவும் இல்லாமல் கஸ்டர்ட் பவுட்ரு கரைச்சி வச்சாச்சு. இதுவும் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, நம்ம காய்ச்சி தான் போகிறோம். ஸோ இருக்கட்டும். இப்போ பாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்வீட்டுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு பால் நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா பால் உங்களுக்கு பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம கஸ்டர்டு மில்க் கரைச்சோம் இல்லைங்க, அதை இந்த பாலுக்குள்ளே ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சீக்கிரமாக கட்டி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், சிம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, நாம் ப்ரெட் கிராம்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நான் ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 கப் அளவுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் கொட்டிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா 2 1/2 கப் எடுத்துருக்கோம், 1 கப் எடுத்துருக்குறோம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இன்னொரு 1/2 கப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு ப்ரெட் கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இந்த பதம் இருந்தால் நம்மளுக்கு புட்டிங்க்கு ஓகேவாக இருக்கும். ஸோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கேக் டின்னில் கேரமலைஸ்டு ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இந்த புட்டிங் மாவை ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிடுங்க இதில். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி சேஃப் கிடைக்கணும் நம்மளுக்கு புட்டிங்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சேவ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த நம்மளுக்கு புட்டிங்க்கு நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இதை பாயில்டு பேப்பர், அதாவது உங்களுக்கு அலுமினியம் பாயில்டு பேப்பர் இருக்குங்க. ஸோ அந்த பேப்பர் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேப்பர் இல்லைன்னா ஓகே, நல்லா இதுக்கு கவர் ஆகிற மாதிரி பிளேட் வச்சு நல்லா கவர் பண்ணிவிடுங்க.
பாருங்கள், நம்ம அலுமினியம் பாயில் சீட் போட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஏர் போய் வர்றதுக்கு நான் கொஞ்சம் ஒரு ஹோல்ஸ் கூட போட்டு விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்போர்க் வச்சு லைட்டாக மட்டும் குத்தி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ இது நம்மளுக்கு ஓகேங்க. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். நம்ம இந்த கேக் டின் வந்து கொஞ்சம் தண்ணியில் படணும், பார்த்து வைங்க, ஆவி அடிச்சிரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை. பாருங்கள், நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நீங்கள் வெயிட் போட அவசியம் இல்லை. ஸோ வெயிட் போட வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சா புட்டிங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், இருக்கட்டும். நாம் எடுத்து கீழே வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். அலுமினியம் பாயில் சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, வாவ், ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குதுங்க புட்டிங்க. நம்ம குத்தி பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ நம்மளுக்கு புட்டிங் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. நான் 10 நிமிஷம் கழித்து தான் நான் பிளேட்டுக்கு மாற்றுறேன். பாருங்கள், வாவ், நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாவே சாப்பிட்ணும் போல் இருக்குது, வாயில் எச்சி ஊறுதுங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு புட்டிங்கு. இப்போ நான் ஒரு சின்ன பிளேட்டுக்கு திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள், மேலே நல்லா எல்லோ கலரில் கஸ்டர்ட் பவுட்ரு போட்டதுனால சூப்பராக நம்மளுக்கு கேரமலைஸ்டு ஆனது சுகர், அந்த ப்ரௌனிஷும் இந்த எல்லோவும் கலந்த கலவை பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறதே பார்த்தோன்னே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு இந்த புட்டிங்கு. பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ப்ரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுலபம் தான். நம்ம ப்ரெட் இருந்தால் சரி நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. வாயில் வச்சும் நெய்யே கரைஞ்சிரும். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.